ஒரு குடும்பத்தில் வந்து பிள்ளைகள் வந்து வெளியில் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த பிள்ளைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வேண்டிய கடமை வந்து தாய்க்கு உண்டு இல்லையா? அதுமாரி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எங்கள் எல்லாருக்கும் தாய் போன்றவர். அப்போ இந்த பிள்ளைகள் வந்து தமிழ்நாட்டை விட்டுட்டு இங்கே பாண்டிச்சேரியில் வந்து தங்கியிருக்கும்போது அந்த பிள்ளைகளை பார்க்குறதுக்கு நிச்சயமாக வருவார், ஒரு தாய் போல் வருவார். அங்கே தான் வந்து அந்த மெட்ராஸ் சிட்டியில் அரசியல் வெயில் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் இங்கே குளுமையாக இருக்குவேன் இங்கே வந்திருக்கிறோம். வெற்றி பெற்ற அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவாங்க. எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்களா சார்? ஒத்துமை தான் இங்கே வந்துக்கிறோம். 25 பேர் தான் இங்கே இருக்காங்க, மொத்தம் 47 பேர் வெற்றி பெற்றாங்க. வரலையே, 17 பேர் வரலையே. இல்லையே, நாங்களே இங்கே 45 ரூம் போட்டுக்கிறோமே, ரூம் எல்லாமே ஃபுல்லாச்சு. உனக்கு கணக்கு தெரியல. தமிழக ஆளுநர் எடுத்துட்டு இருக்க நடவடிக்கைகள் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியான நடவடிக்கை. தமிழக ஆளுநர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற நடவடிக்கைகள் என்பது சரியானது. அதை நீங்கள் அவங்ககிட்ட அப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறியா? அதாவது 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கணும். அப்போ வந்து விஜய் போயிட்டு வந்து எனக்கு வந்து அந்த மெஜாரிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் வந்து 108 இடத்துல தான் ஜெயிச்சுக்கிறாரு, ஒரு 2 தொகுதியில் அவர் ஒரே ஆள் ஜெயிச்சுக்கிறாரு. அப்படி பார்த்தா ஒன்று வந்து மைனஸ் ஆகிடும், மீதி வந்து 107 தான். அப்போ கவர்னர் என்ன கேட்குறேன்னா 107 வச்சு கரெக்டாக நீங்கள் 107 தானே இருக்கிறீங்க, நான் எப்படி உங்களுக்கு எப்படி மெஜாரிட்டி இருக்குதுன்னு நான் இது பண்ண முடியும்னு கேட்குறாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் 5 பேர் வராங்கன்றாரு. எல்லாம் சேர்த்தா 112 தானே வருது, 118 வரலைங்களே அப்படின்றாரு. 118 வந்து நிரூபிக்க வேண்டியது யார் ஆட்சி அமைக்க அந்த வந்து கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுடைய கடமை. இப்போ கவர்னர் வந்து திடீர்னு வந்து ஒருத்தவங்களை வந்து நீ போய் ஆட்சி அமைன்னு சொல்ல முடியாது. அவர் முதல்ல திருப்திப்படணும். 118 எம்எல்ஏ விட்டுக்கிறாங்க, அப்போ அந்த 118 எம்எல்ஏ வந்து பார்க்குறதுக்கு வந்து அவர் வந்து நேரடியாகவும் பார்க்கலாம், இல்லை வந்து அந்த 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை காட்டினாலும் அதை அவர் கவர்னர் ஏற்றுக்கலாம். முதல்ல அவர் திருப்தி படணும் மனசில். அப்போ திருப்திப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இவரை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் வந்து இது பண்ண முடியாது. அப்படி பண்ணால் கவர்னருடைய செயல்பாடு வந்து சந்தேகத்துக்குரியதாக ஆகிடும். அதனால் வந்து கவர்னர் தற்போது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் சரியான நடவடிக்கை, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சரியான ஒன்று, சரியான பாதையில் தான் கவர்னருடைய நடவடிக்கை. இப்போ உதாரணத்துக்கு வந்து விஜய் வந்து ஒரு 75 இடத்துல ஜெயிச்சுக்கிறார், சரிதாங்களா? டிஎம்கே ஒரு 65 இடத்துல ஜெயிச்சுக்குது. அதிமுக நாங்கள் ஒரு 60 இடத்துல ஜெயிச்சுக்கிறோம். விஜய் போயிட்டு எனக்கு தான் நான் தான் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி, எனக்கு நீங்கள் ஆட்சி அமைக்க கொடுன்னு சொன்னால் கொடுக்கலாம். அது வந்து சும்மா ஒரு கேலியாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 2-3 நாளில் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்கணுன்னு அவர் வந்து நினைக்கிறார். அதுக்கு முன்னாடி தன்னை திருப்திப்படுத்தணும். நான் இங்கே வந்து நீங்கள் உங்ககிட்ட 118 எம்எல்ஏ இருக்கிறாங்களா, ஏதாவது ஒன்று காட்டுங்கன்றார். தப்பு இல்லையா அது? நீங்க ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, மெஜாரிட்டி வந்து சட்டமன்ற அவையில தான் வந்து மெஜாரிட்டி நிரூபிக்கப்படணும். இது ஆளுநருக்கு வந்து நிரூபிக்க கூடாதுன்றது இல்லை. அசம்பிளி நடக்கும்போது கட் மோஷன் கொண்டு வரதோ, இல்லை மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணதோ, இல்லை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதோ, இல்லை நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது வந்து வாக்கெடுப்பு எடுப்பதோ சட்டமன்றத்துக்கு உரிமை அது. ஆனால் நீங்கள் ஆட்சி அமைக்கும் போது, நீங்கள் ஆட்சி அமைக்கிற உரிமை கேட்கும் போது கவர்னர் அதை கேட்கலாம், உங்களுக்கு என்ன மெஜாரிட்டி இதுன்னு கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 75 எம்எல்ஏ ஜெயிச்ச ஒரு கட்சி போயிட்டு வந்து நான் ஆட்சி அமைக்க போகிறேன்னா அவர் கேட்பாரு, எப்படி 75 எம்எல்ஏ வச்சு நீங்கள் ஆட்சி அமைக்கிறீங்க? அதே நிலைப்பாடு தானே இப்போ அதிமுக வந்து யாராக இருந்தாலும் அதே நிலைப்பாடு தான். இல்லை, அதே நிலைப்பாடு தானே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான கோரிக்கை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. ஆட்சி அமைக்கிற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோன்னா எங்களுக்கு வந்து ஆதரவு கடிதத்தோடு போவோம். 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இல்லாமல் எடப்பாடியார் அங்கே போக மாட்டார். எங்கே போக மாட்டார் கவர்னர். அது வேறு விஷயம். விஜயை கொடுக்கலாம், அதுக்கு நான் யார் ஆதரவு கொடுப்பாருன்றீங்க? யாருடைய ஆதரவு இருந்தால் போக போகிறாரு. இல்லை, அது வந்து எங்களுக்கு தெரியலப்பா. அதிசயம் நடக்கலாம்.